வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் துரியதவம் பற்றிய ஒரு விளக்கத்தை பார்ப்போம். துரியம் என்பது பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இதை நாம் சாதாரணமாக உச்சி என்று அழைப்போம். பிரம்மரந்திரம், சகசிராரம், இப்படி பல பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. ஆயிரம் முதல் தாமரை என்றும் கூறுவார்கள். ஆக தவமுறைகளிலேயே பார்த்தால் நாம் இந்தியாவில் துரியம்தான் உச்சகட்டமான ஒரு தவமாக இருக்கும். அதை தாண்டி வேறு தவங்கள் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம ஆசானவர்கள் துரியாதீதம் அப்படிங்கிற ஒரு முறையை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. மற்ற இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா துரியத்தோடு அவங்க முடிச்சுக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா பழைய காலத்தில் மூலாதாரத்திலேருந்து இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஆதாரமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, துரியம் அப்படின்னு கொண்டு போகிறப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள் ஆயிரும். அப்போ கடைசியாக பார்த்திங்கனாக்க அவங்க நமக்கு துரியம் தீட்சை கொடுக்குறப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் அவங்க எழுதி வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா துரியம் கொடுப்பாங்க. அதாவது தலையில் நம்ம கையை வச்சு அவங்க அந்த சுற்றி விடுவாங்க. துரியத்துக்கு பார்த்திங்கனாக்கா சுத்தின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது சுத்தின்னா மேலே போய் பார்த்திங்கன்னா அந்த குண்டலினி சக்தி சுற்றி சுற்றி வரும். அதாவது மகரிஷி அவர்களதை வளமாம் சுற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த 12 வருஷம் கழித்து பார்த்திங்கனாக்கா தலையில் அவங்க கை வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம கிராமங்களில் மற்ற இடங்களில் பார்த்திங்கனாக்க தலையில் கை வச்சிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் கை வச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இல்லறம் சம்மந்தப்பட்ட அத்தனையும் முடிச்சுட்டு துறவர இது மாதிரி உங்களை பாதைக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ உங்களுக்கு எந்த விதமான சொத்துக்களும் உங்கள் பேரில் இருக்காது. எல்லாம் முடிந்த நிலை. அப்போ இந்த நம்ம மகரிஷி அவர்கள் இதில் பார்த்திங்கனாக்க மன அலை சுழல் வேகம் குறையிறத இதாக எடுத்திருக்காங்க. இப்போ ஆக்னியில் வர்றப்போ பார்த்திங்கனாக்க அது வரைக்கும் 14 to 30ங்கிற அந்த சுழல் வேகத்தில் இருந்த அந்த அலைவேகம் 8 to 13 அப்படிங்கிற அளவில் வருது. அதாவது 14க்கு கீழே குறையிறக்க ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆக்னை நம்ம எந்த அளவுக்கு நல்லா செய்கிறோமோ அது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு துரியத்துக்கு கூட்டிகிட்டு செல்லும். இப்போ துரியத்தில் மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க அது மூளையினுடைய எல்லா செல்கள்லேயும் சுற்றி சுற்றி வரும். ஏன்னா மூளையில் எத்தனையோ கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருக்குது. அதில் நிறையா பார்த்திங்கனாக்கா ஒரு டார்மெண்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தூக்க நிலையில் தான் இருக்குது. அது வழியெல்லாம் உள்ள உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி போய் வர்றப்போ எல்லாமே விழிப்படையும். மேலும் பார்த்திங்கனாக்க நம்ம உடம்புல மூளை செல்கள்லேயும் நம்ம பதிவுகள் இருக்குது மெயினாக. ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து 3 வயசுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது. அப்போ அந்த 3 வயதுலேருந்து நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க பதிவுகள் உண்டாகி அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விளைவுகள் உண்டாகும். அப்போ இதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க கர்மா அப்படிங்கிறாங்க. அதாவது பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா பார்த்திங்கனாக்க இது வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கிறோமோ அதெல்லாம் பிராரப்த கர்மா. இதைத்தான் ஜோதிடத்தில் அந்த ஜோதிட கட்டமாக போட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம துரியதவம் செய்ய செய்ய பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளுடைய அந்த பதிவுகள் எல்லாமே அழியறக்க ஆரம்பிக்கும். அழிஞ்சிருச்சுனாலே உங்களுடைய பிராரப்த கர்மாவே அழியறக்கான வாய்ப்பு அமையுது. ஏன்னா அக்னியில் உங்களுக்கு ஆகாயமே கர்மா அழியுது. இங்கே துரியத்தில் சுற்றி வர்றப்போ பிராரப்த கர்மா அழியறக்க ஆரம்பிக்குது. அப்போ உங்களுடைய ஜாதகமே மாறுறக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதை ஜோதிடர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தவமுறையில் பார்த்திங்கனாக்க நீங்கள் துரியம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆழ்ந்து செய்யறக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுடைய பிராரப்த கர்மா அழியறக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு இந்த தாக்கம் இருக்காது. ஆகாமி கர்மாவும் உங்களுக்கு அழிஞ்சிரும், பிராரப்த கர்மாவும் அழிஞ்சிரும். எஞ்சி இருக்கிறது சஞ்சித கர்மா. அது உங்களுக்கு
துரியாதீதம் போகிறப்போ உங்களுக்கு வந்து சஞ்சிதம், அதாவது நம்மளுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் வழியாக வந்து கருவமைப்பின் வழியாக நமக்கு வரக்கூடியது வந்து சஞ்சித கர்மம். அப்போ இந்த பிறவியில் நம்ம செஞ்ச நம்ம கர்மாவை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி வந்து துரியத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து செய்கிறது தான் வந்து ஒரே வழி. ஆக்னியில் வந்து நல்ல ஒரு பயிற்சி பெற்று அதன் பிறகு நம்ம துரியத்துக்கு போகிறப்போ வந்து தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் லயித்து நிற்கும் இடம் துரியம். தன்னை மறந்து ஆற்றிய பழி செயல்களும் பாவப்பதிவுகளும் படிப்படியாக நீக்கம் பெறும் இடம் துரியம். இப்போ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற அந்த நிலை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இங்கே தான் கிடைக்கிது, அதாவது 8 to 13. அப்போ இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து அதாவது ஆக்னியில் வந்து 5 புலன்களும் ஒடுங்கி மனமாக வந்து ஒரே புலனாக நிற்கிது. இங்கே வந்து மனம் வந்து தன்னுடைய மூலநிலையான உயிரில் வந்து ஒடுங்கி உயிர் வந்து உயிராகவே இருக்குது. அதை தான் வந்து தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் லயித்து நிற்கும் இடம் துரியம். தன்னை மறந்து ஆற்றிய பழி செயல்களும் பாவப்பதிவுகளும் படிப்படியாக நீக்கம் பெறும் இடம் துரியம். ஒரே நாள் இழிஞ்சிடாது, படிப்படியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்ய அது நீக்கம் பெற்றுட்டே வரும். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு வந்து அந்த பிராரப்த கர்மாவுடைய இது வந்து அதிகமாக இருக்காது. இது கூட வந்து நம்ம கோள்களினுடைய தாக்கத்துலேருந்தும் பஞ்சபூதங்களுடைய தாக்கத்துலேருந்தும் வரக்கூடிய இதுகளை வந்து நம்ம காத்துக்கிறதுக்கு பஞ்சபூத நவகிரகத்தை பற்றியும் சேர்த்து நம்ம செஞ்சுட்டு வரலாம். இதுதான் வந்து துரியதவத்தினுடைய விளக்கம். வாழ்க வளமுடன்.